இன்றைய முக்கிய செய்திகள். மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நியமனத்தில் அடிப்படை குறைபாடு. தேர்வுக்குழுவின் நேர்மை பற்றி கேள்வி எழுவதாக ராகுல் காந்தி, கார்கே குற்றச்சாட்டு. பெரியாரின் கைத்தடியை முதல்வருக்கு பரிசாக வழங்கினார் கி வீரமணி. திராவிட மாடலை கேலி பேசுவோருக்கு இது ஒன்றே போதும் என ஸ்டாலின் கருத்து. ஜல்லிக்கட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. புதிதாக உருவாக்கப்பட்ட இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க அறிவுரை. கோவை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் ஜனவரி மாதம் தொடங்கும். 34.8 கிலோமீட்டர் தூரம் 32 ரயில் நிலையங்களுடன் அமைக்க திட்டம். தமிழக வட மாவட்டங்களில் 3 நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. உதகையில் 1 மாதத்திற்கு பிறகு மீண்டும் கொட்டிய உறைபனி. வணக்கம். வணக்கம். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் தேர்வு நடைமுறையில் அடிப்படை குறைபாடு உள்ளதாகவும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவர் பெரும்பான்மை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் திரு ராகுல் காந்தி மற்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளனர். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பிரதமர் தலைமையிலான குழுவில் மக்களவைத் தலைவர், மாநிலங்களவை துணைத் தலைவர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக இருந்த ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அருண்குமார் மிஸ்ராவின் பதவிக்காலம் ஜூன் 1ஆம் தேதியே முடிவடைந்த நிலையில் காலியாக உள்ள இடங்களுக்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் டிசம்பர் 18ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர்களான திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி இருவரும் தலைவர் பதவிக்கு முன்னாள் நீதிபதிகள் திரு ரோஹின்டன் பாலி நாரிமன், திரு குட்டியில் மேத்யூ ஜோசப் பெயர்களை முன்மொழிந்தனர். உறுப்பினர்களாக முன்னாள் நீதிபதிகள் திரு எஸ் முரளிதர், திரு அகில் அப்துல் ஹமீத் குரேஷி ஆகியோர் பெயர்களை பரிந்துரை செய்தனர். ஆனால் புதிய தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி வி ராமசுப்ரமணியனும், உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் திரு பிரியங்க் கனுங்கோ, திரு பித்யுத் ரஞ்சன் சாரங்கி ஆகியோரும் நியமிக்கப்பட்டனர். இதற்கு திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல் காந்தி இருவரும் அதிருப்தியை பதிவு செய்துள்ளனர். அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையில் அடிப்படை குறைபாடு உள்ளதாகவும் பரஸ்பர ஆலோசனையை புறக்கணித்து முன்பே தீர்மானிக்கப்பட்ட முடிவை செயல்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆலோசனை கூட்டத்தில் எழுப்பிய நியாயமான கோரிக்கைகளை புறக்கணித்து பெயர்களை இறுதி செய்ய அதன் பெரும்பான்மையை மட்டுமே குழு நம்பியிருந்ததாக அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு விழுமியங்களில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு கொண்ட முன்னாள் நீதிபதி திரு ரோஹின்டன் பாலி நாரிமன் தனிமனித சுதந்திரம் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களின் பாதுகாப்பை வலியுறுத்தும் தீர்ப்புகளை தொடர்ந்து அளித்து வந்த முன்னாள் நீதிபதி திரு குட்டியில் மேத்யூ ஜோசப் ஆகியோரின் பெயர்களை அவர்களின் தகுதி மற்றும் தேவை இரண்டையும் கருத்தில் கொண்டு தலைவர் பதவிக்கு தாங்கள் முன்மொழிந்ததாகவும் ஆனால் அது புறக்கணிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகளை நிலைநிறுத்தி முன்மாதிரி சாதனைகளை படைத்தவர்களான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் திரு எஸ் முரளிதர், திரு அகில் அப்துல் ஹமீத் குரேஷி ஆகியோர் பெயர்களை பரிந்துரைத்தும் பெரும்பான்மை அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருப்பது ஆழ்ந்த வருத்தத்தை தந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பிராந்திய, சாதி, சமூகம் மற்றும் மத பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் சமநிலையை பராமரிக்க வேண்டும் என்ற முக்கிய கொள்கை நிராகரிக்கப்பட்டிருப்பது தேர்வு செயல்முறையின் பாரபட்சமற்ற தன்மை மற்றும் நேர்மை பற்றிய கேள்வியை எழுப்புவதாகவும் அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் குறித்து கேலி பேசுவோருக்கு பெரியாரின் கைத்தடி ஒன்றே போதும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் 51ஆம் ஆண்டு நினைவு தினம் உலகம் முழுவதும் தமிழர்களால் இன்று கடைபிடிக்கப்பட்டது. அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் உருவச்சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு திரு மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியார் திடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டிஜிட்டல் நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை அவர் திறந்து வைத்தார். அப்போது தந்தை பெரியாரின் கைத்தடியை திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி நினைவு பரிசாக அவருக்கு வழங்கினார். பின்னர் உரையாற்றிய திரு ஸ்டாலின், ஆசிரியர் திரு வீரமணி அளித்துள்ள பரிசை வாங்குகிற போது தம்மையே தாம் மறந்ததாக கூறினார். வாழ்க்கையில் எத்தனையோ பரிசுகளை தாம் பெற்றிருந்தாலும் இந்த பரிசுக்கு எதுவும் ஈடாகாது என்று அவர் தெரிவித்தார். நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் எனக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பரிசை வாங்குகிற போது என்னையே நான் மறந்திருக்கிறேன். வாழ்க்கையில் எத்தனையோ பரிசுகளை நான் பெற்றிருக்கலாம், வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுக்கு எதுவும் ஈடாகாது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது போதும். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும். ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட தமிழினம் ஒற்றுமை பெறவும், சுயமரியாதையை பெற்று மேலெழுந்து நிற்கவும் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு பல்வேறு தியாகங்களை புரிந்து நம் இனத்துக்காக அயராது உழைத்தவர் பெரியார் என திரு ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். அவருடைய கருத்துக்களை, எண்ணங்களை, போராட்டங்களை, தியாகங்களை, வாழ்க்கை வரலாற்றை நம் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்கிற வகையில் டிஜிட்டல் நூலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
பெரியாரை உலகமயமாக்கி உலகத்தின் பொது சொத்தாக அவரை கொண்டு சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். பெரியார் வாழ்ந்த காலத்தில் அவர் பேசிய முற்போக்கு கருத்துகளுக்காக, சமூக விடுதலைக்கான கருத்துகளுக்காக பழமைவாதிகள் மற்றும் பிற்போக்குவாதிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை சந்தித்ததாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். ஊருக்குள் வருவதற்கு தடை, பேசுவதற்கு தடை, கோயிலுக்குள் நுழைய தடை, எழுதுவதற்கு தடை, பத்திரிகை நடத்த தடை, போராட்டம் நடத்த தடை என அத்தனை தடைகளையும் உடைத்தவர் இந்த மண்ணுலகில் வாழக்கூடிய அத்தனை பேரின் மனதிலும் நுழைந்திருப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். அதனால்தான் தந்தை பெரியார் இறந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் அவரை பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை நேரத்தில் மதுரை, அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகின்றன. அதற்காக விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்திற்குட்பட்டு பொங்கல் பண்டிகை நாள் தொடங்கி மே மாதம் வரை தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்காத அமைப்பாளர்களுக்கு போட்டியை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தேவையற்ற வலி மற்றும் கொடுமைகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வழிகாட்டு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அதிகாரப்பூர்வ குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும், தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் போட்டியின் போது உடனிருந்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டுள்ள தேதிக்கு முன்பே அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருப்பதை அதிகாரப்பூர்வ குழு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநரின் மேற்பார்வையின் கீழ் மாவட்ட அதிகாரிகள், அமைப்பாளர்கள், பங்கேற்பாளர்கள் உள்ளிட்டோர் கண்டிப்பாக வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும், ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. www.jallikattu.tn.gov.in என்ற புதிதாக உருவாக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் விண்ணப்பித்து அனுமதி பெற வேண்டும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் ஜனவரி மாதத்தில் தொடங்கும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கான கோவையில் நிலம் கையகப்படுத்துதல் குறித்து அவர் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சித்திக், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் பணிகள் ஒருங்கிணைந்த திட்டமாக உருவாக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். முதல் கட்டமாக கோவையில் 10,740 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் புத்தாண்டு பிறந்தவுடன் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். ஆயத்த பணிகள், ஆரம்ப கட்ட பணிகள் நான் சொன்ன மாதிரி நில ஆர்ஜித்த பணிகளும் இதுக்கு தேவையான ப்ரிலிமினரி ஒர்க்ஸ் இப்போ ஆரம்பிக்கிறோம். இப்போ உடனே அதுக்கு தான் வந்திருக்குது, தொடக்கிறது தான் வந்திருக்கோம். அது ஒரு லேண்ட் எக்விஷனுக்கு என்ன உங்களுக்கு தெரியும், லேண்ட் எக்விஷனுக்கு 3 to நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணோம். அது பொதுவாக நாங்கள் மார்ச்சுக்குள்ளே பண்ணலான்னு ஒரு தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வரோம். கோவையில் 34 கிலோமீட்டர் தொலைவுக்கு 32 ரயில் நிலையங்களுடன் மெட்ரோ ரயில் திட்டம் அமைய உள்ளதாகவும், அதற்காக 16 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்த உள்ளதாகவும் திரு சித்திக் தெரிவித்தார். மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். அதேபோல் மதுரையில் 11,340 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமங்கலம் ஒத்தக்கடை இடையே ஒரே வழி தடத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். தமிழக வட மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பெய்து வருகிறது. இன்று காலை வரையிலான காலத்தில் இயல்பை விட 33% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் காலையில் சாரல் மழை பெய்தது. நகரின் ஒரு சில இடங்களில் பெய்த மிதமான மழையால் அலுவலகம் செல்வோர் பாதிக்கப்பட்டனர். பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, சோழவரம், செங்குன்றம், புழல், பெரியபாளையம், கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார இடங்களில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது. உதகையில் 1 மாத காலத்திற்கு பிறகு இன்று காலை மீண்டும் உறைபனி காணப்பட்டது. குதிரை பந்தய மைதானம், தலைக்குந்தா உள்ளிட்ட இடங்களில் புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் விரித்தது போல காட்சியளித்தன. இன்னைக்கு உறைபனி பயங்கர தாக்கத்தோடு விழுந்துருக்குது. ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. வேலைக்கு போக முடியாது, காலையில் எந்திரிக்க முடியாது, ரொம்ப சிரமத்துக்குள்ளே இருக்குது. யாருமே வேலைக்கு போகிறதெல்லாம் ஒரு 10 மணி அந்த ரேஞ்சில் தான் போகணும். கொடைக்கானலில் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவான நிலையில் ஏரி சாலை, பிரையன் பூங்கா, ஜிம்கானா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் உறைபனியில் ரம்மியமாக காட்சியளித்தன. இந்நிலையில் வங்கக்கடலில் வலுவடைந்துள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும்
இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் நாளை மறுநாள் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் லட்சத்தீவு பகுதியில் ஒரு புதிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மதத்தினரையும் சமமாக பார்த்த எம்ஜிஆருடன் பிரதமர் மோடியை ஒப்பிடுவதா என பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரிடம் எம்ஜிஆருக்கும் மோடிக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியிருப்பது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்தவர், எம்ஜிஆரை எந்த நிலையிலும் திரு மோடியுடன் ஒப்பிட முடியாது என்றார். புரட்சி தலைவரை பொறுத்தவரை அவரோடு யாருமே ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால், வரலாற்றிலே முத்திரை பதிக்கக்கூடிய தலைவர் சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜாதி சமயம் பார்க்கல, வேறுபாடு பார்க்கல, அதே போன்று மத ரீதியான அரசியல் பண்ணல. இதெல்லாம் அண்ணாமலை ஒத்துக்கிறாரா? இதெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் நினைவிடத்தில் தமது ஆதரவாளர்களுடன் மரியாதை செலுத்தினார். திருமதி சசிகலா, அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திருநாவுக்கரசர் ஆகியோரும் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆர் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனி வருவது செய்தி துளிகள். நடிகர் அல்லு அர்ஜுனிடம் ஹைதராபாத் போலீசார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இம்மாதம் 4ஆம் தேதி புஷ்பா 2 திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை காண அவர் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ரேவதி என்ற பெண் உயிரிழந்த விவகாரத்தில் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் இன்று காலை 11 மணிக்கு ஆஜரானார். அவரிடம் 3 மணி நேரம் நடந்த விசாரணைக்கு பிறகு அவர் வீடு திரும்பினார். முன் அறிவிப்பின்றி திரையரங்கத்திற்கு சென்றதே நெரிசல் ஏற்பட்டதற்கு காரணம் என்று அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். டெல்லியில் 24 மணி நேரம் சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டத்தை ஆம் ஆத்மி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வைத்தார். அம்மாநில சட்டப்பேரவைக்கு வரும் ஜனவரி, பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியாக ஆம் ஆத்மி தெரிவித்திருந்தது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த ஆண்டு மண்டல பூஜை நடை திறந்த பிறகு நேற்று வரை 30,78,000 பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை விட 4,45,000 பேர் அதிகமாக தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 1,06,621 பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர். உடனடி பதிவு மூலம் 23,000 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் பற்றி இழிவாக பேசிய மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் அம்பேத்கர் புகழ் பாடும் பேரணியும், ராமநாதபுரம் மற்றும் திருப்பூரில் ஊர்வலமாகவும் சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். குமரிக்கடலில் திருவள்ளுவர் சிலை நிறுவிய 25ஆம் ஆண்டு விழாவுக்காக வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் நிலையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்வதை அடுத்து விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அப்போது திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள புதிய கண்ணாடி கூண்டு பாலத்தையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் படத்தை திறந்தது பாஜக அல்ல, முன்னாள் பிரதமர் VP சிங் தான் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் பெரியார் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவாத மேடைகளில் பாஜகவுக்காக பேசிக் கொண்டிருப்பவர்கள் சந்தேகம் இருந்தால் கூகுளில் தேடி பார்க்கலாம் என்று கூறினார். சென்னை பெரியார் திடலில் அமைக்கப்பட்டுள்ள பகுத்தறிவு எணினி நூலகம் மற்றும் ஆய்வு மையம் மூலம் உலகின் முதன்மையான மின் நூலகங்களில் இருக்கும் புத்தகங்களையும் ஆவணங்களையும் இங்கிருந்தே படிக்கும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4450 சதுர அடியில் 3 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் நூலகத்தில் 1,06,874 நூல்கள் உள்ளதாக கூறினார். 100 ஆண்டுகளுக்கும் முந்தைய திராவிட இயக்க இதழ்கள் முதல் நடப்பு கால ஆவணங்கள், ஒலி ஒளி பதிவுகள், குறிப்புதவி உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த பெரியார் பகுத்தறிவு நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், வன்னியர் மக்கள் தேர்தல் நேரத்தில் பணத்தை காட்டிய உடனே மயங்கி விடுவதாக குறை கூறினார். மதுராந்தகம், தேனி, பழனி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் இருவரையும் அதிமுகவில் இணைப்பது குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி திரு பழனிசாமியை முதல்வராக்க யார் உறுதுணையாக இருந்தாலும் அவர்களோடு கூட்டணி வைக்க தயார் என்றார். அதிமுக தலைமையை ஏற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆக்குவதற்கு உறுதுணையாக எங்களுடைய ஆட்சி மலர்வதற்கு யார் துணையாக வருகிறார்களோ அவங்களே எங்கள் கூட்டணியில் வைத்துக் கொள்வோம். குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி வரியை உயர்த்துவது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய அவர், மத்திய அரசின் முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்தார். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து வரும் 28ஆம் தேதி சென்னையில் 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் அறப்போராட்டம் நடைபெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய அளவில் அம்பேத்கர் இயக்கங்கள், பௌத்த இயக்கங்கள் 28ஆம் தேதி நடத்தும் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுப்பதாக அவர் தெரிவித்தார். அண்டார்டிகாவில் 4892 மீட்டர் உயரம் கொண்ட வின்சென்ட் மாசிஸ் மலையை வெற்றிகரமாக கடந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ் செல்வி சாதனை படைத்துள்ளார். எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற சாதனையை ஏற்கனவே படைத்துள்ள முத்தமிழ் செல்வி இப்போது வின்சென்ட் மாசிஸ் மலையேற்றத்தை வெற்றிகரமாக எட்டிய முதல் தமிழ் பெண் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 67 புள்ளிகள் குறைந்து 78,473 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 26 புள்ளிகளை இழந்து 23,728 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாயாகவும் 1 கிராம் 7,090 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 99 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நியமனத்தில் அடிப்படை குறைபாடு இருப்பதாக ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜல்லிக்கட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு புதிதாக உருவாக்கப்பட்ட இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.